ஃப்ரெண்ட்ஸ், நான் நிறைய பேர் வந்து என்னை கேட்டிருந்தீங்க, நீங்கள் காலேஜ் சேரலையா இல்லை ஸ்கூல் போகலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. நான் வந்து ஸ்கூல்லாம் போகலை. நான் வந்து 12th வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நர்சிங் தான் ஃப்ரெண்ட்ஸ் படிக்கிறேனே. சரணம்மா, இன்னைக்கு என்ன ஊருக்கு கிளம்பிட்டீங்களா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஆடி மாதம் வந்து முடிவு போகிற டைமில் இருக்கு. ஆமாம், ஆடி கொஞ்ச நேரம் முடிஞ்சிருச்சு. ஆடி 18 முடிஞ்சு கிளம்ப சொல்லிட்டாங்க. நம்மளால நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் வந்து கிளம்ப சொல்லியிருந்தீங்க. ஆடி 18 முடிஞ்சுன்னா வந்துலாம் சொல்லியிருந்தீங்க. அதனால தான் வந்து ஆடி 18 முடிஞ்சு கொஞ்ச நேரம் இருந்துட்டு அமாவாசைலாம் கழிச்சு போகலான்னு சொல்லிட்டு அமாவாசை முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து கிளம்பிட்டேன். ஆமாம், இன்றைக்கி நாள் வந்து நல்ல நாளாக இருக்கும். நான் காலண்டர் பார்த்தா நல்ல நாள் தான் சொன்னாங்க. அதனால தான் சரி நான் கிளம்பி ரெடியாக இருக்கிறேன். பாவத்தை நல்லா மனம் தனியாக கஷ்டம். ஐயோ, மனம் இன்னும் உன் கூட தான் பட்டம் போடலாங்கிறாரு. நைட்டு நேரத்தில் தான் அவங்க அம்மாவோட போய் படுத்துக்கிறாரு. இருந்தாலும் வேலைக்கு போகிறாரு வராரு, சாப்பாடுலாம் செஞ்சு தரணும் இல்லையா? அதனால சரி கிளம்பியாச்சு. இப்போ வந்து வீட்டுக்கு போயிடுவேன். அதுக்கப்புறம் மனம் கோயிலுக்கு போகிறாரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப் போகிறாரு. அதுக்கப்புறம் இங்கே வந்து இருப்பேன். இருந்துட்டு மறுபடியும் கிளம்பிடுவேன். இதுதான் சரணாக்கு பிறந்த நாளுக்கு எடுத்து கொடுத்த சரி. இப்போ தான் கட்டிக்கிறாங்கள. ப்ளவுஸ் தைக்கல, இது ஆல்ரெடி வச்சுருக்கு. ப்ளவுஸும் சூட் ஆயிடுச்சு. அதனால இதே போட்டுக்கிட்டேன். சரிம்மா, போய் பத்திரமா சந்தோஷமாக எப்போங்கிற மாதிரி இருங்க, ஜாலியாக என்ன? ஆமாம். தம்பி இப்போ ட்ரெஸ் போட்டுங்கிறாங்க. அண்ணா கிளம்பிட்டீங்க பழுது. பேக்கு வந்த பேக்கு திரும்பி போகுது. நான் ஜெயஸ்ரீக்கு சரண்யாவுக்கு வந்து முறுக்கு வாங்கி தரமானு, எனக்கு எதுவும் வேணாமா, அதெல்லாம் நான் சின்ன பிள்ளைமே நான் சாப்பிட எனக்கு விருப்பம் இருக்கான்னு சொல்கிறேன். சரி, ஏன்னா சுவாமி மாதம் முறுக்கு வாங்கி தரேன் வேணாம்னு சொல்லிட்டேன். ஆனால் எதுவும் வெறுங்க ஐவிஷன் போகிற மாதிரி தான் இது எனக்கு மனசு கஷ்டமாகுது. நீங்கள் போய் சந்தோஷமாக ஹாப்பியாக லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணி அழகாக சந்தோஷமாக கொண்டாடுங்கண்ணா. ஜெயஸ்ரீ வந்து பார்த்தாலும் இது 2 கஷ்டப்படுவா. நான் வரும்போது கூப்பிட்டு வரேன். அவன் வந்து காலேஜ் போயிருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். சரிம்மா. அவன் காலேஜ் போகிறத வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து உங்ககிட்ட அப்டேட் பண்ணுவான். ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. இப்போ வந்து காலேஜ் போக ஸ்டார்ட் பண்ணிட்டான். வந்தால் சொல்லுவான் என்ன படிக்கிறா, என்ன எப்படி காலேஜா இல்லை நர்சிங் ஏதாவது சொல்லுவான். போயிட்டாரா? சரிம்மா, பாய் பாய். ஃப்ரெண்ட்ஸ், ஆடி மாதமும் வந்து முடிவு போகுது. அதனால் வந்து அக்காவை வந்து திருப்பி பழையபடி வந்து அவங்க மாமியார் வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டாங்க. எப்படியா இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு போய் 2 மாதமோ 3 மாதமோ போய் கல்யாணம் பண்ணிட்டு போய் அங்கே இருந்தால் ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணிட்டு இங்கேருந்து பார்த்து ஃபஸ்ட்டு வந்து கஷ்டமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. அதுக்கப்புறம் இப்போ வந்து என் கூட இருந்தால் எதுவுமே வந்து தெரியல. இப்போ திரும்பி போகிறா அப்படின்றதுனால எனக்கு இப்போவும் திருப்பி ஃபஸ்ட்டு எந்த அளவுக்கு கஷ்டப்படணும் அதே அளவுக்கு கஷ்டப்படுறேன் ஃப்ரெண்ட்ஸ். போய் விட்டுட்டு போகிறாளே சொல்லிட்டு எப்படி இருந்தாலும் போய் தான் ஆகணும். நம்மளால் வந்து பிடிச்சி வைக்க முடியாது. நான் நிறைய பேர் வந்து என்னை கேட்டிருந்தீங்க, நீங்கள் காலேஜ் சேரலையா இல்லை ஸ்கூல் போகலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. நான் வந்து ஸ்கூல்லாம் போகலை. நான் வந்து 12th வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நர்சிங் தான் ஃப்ரெண்ட்ஸ் படிக்கிறேனே. நான் வந்து படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நர்சிங்கை வந்து சேர்ந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். டிஎன்ஏ நர்சிங் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து படிக்கிறேனே. காலைல வந்து 10 மணிக்கு போயிட்டு மதியம் வந்து 3:30 மணிக்கு வந்து வீட்டுக்கு வருவேன். போயிட்டு 3 மணிக்கு வந்து நீ எப்போம்மா வீடியோ போடுறது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எல்லாருமே வந்து கேட்பீங்க. எப்பயும் போலுமே நார்மலாக வந்து 12 மணிக்கு நம்மளோட வீடியோ வந்து வந்துடும். அதுக்கு முன்னாடியே நான் வந்து வீடியோ எடுத்து ஷெடியூல் போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எல்லாமே கண்டிப்பாக 12 மணிக்கு நம்ம வீடியோ எப்பயுமே வந்துடும். எப்பயும் போலவே நீங்கள் வந்து நம்மளோட வீடியோவை வந்து பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கிராமத்து பொண்ணு சரண் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். எப்போ வந்து போய்ட்டேன். டாடா பாய்.